வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. அண்ணன் விஜய் அவர்களுடைய ஆட்சியில எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொடூரமாக தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. கட்சிக்காரங்களை கூட அண்ணனால அடக்க முடியல. கட்சிக்காரங்க எல்லா கம்பெனிஸ்குள்ளயும் எல்லா விழாக்களுக்குள்ளயும் நுழைஞ்சு மாமூல் வேட்டையில இறங்கி இருக்கிறாங்க. தூத்துக்குடியில பனிமலர் மாதாவினுடைய விழா மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படுவோம். அந்த விழாவினுடைய பொருட்காட்சிக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற சேர் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு எல்லாரையும் மிரட்டி பணம் கேட்டிருக்கிறாங்க. இது பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? இந்த தாவேகா கட்சிக்காரங்க கட்சிக்குள்ளேயும் காசு வாங்குறது, கட்சியில பொறுப்பு போடுறதுக்கு காசு வாங்குறது, அப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா போடுறதுக்கு காசு வாங்குறது, அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞரா ஆளுகளை நியமிக்க பல கோடி ரூபாய் காசு வாங்கிட்டாங்க. இதை எதிர்த்து கேஸ் போட்ட பெண்ணை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. அண்ணன் ஊழலற்ற தூய சக்தின்னு தன்னை பிரகடனப்படுத்திக்கிறாரு. தூய சக்தியினுடைய ஆட்சியில மட்டும் இல்ல, கட்சிக்குள்ளேயும் ஊழல் மழிந்து கிடக்கிறது. ஊழலை அம்பலப்படுத்துகிறவர்களை எல்லாம் கட்சியில இருந்து டிஸ்போஸ் பண்றாங்க, தூக்கி எறியறாங்க. பாலியல் வல்லுறவு செஞ்சுட்டாங்க எங்களை அப்படின்னு அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பொண்ணை தூக்கி வெளியே எரிஞ்சுறாங்க. பாலியல் குற்றவாளிகளை பாதுகாப்பா வச்சுக்கிறது இந்த கட்சி. இந்த சூழ்நிலையில தான் நேத்து தூத்துக்குடியில ஒரு மிகப்பெரிய கலவரத்தை செஞ்சு விழாவையே சூறையாடி காலி பண்ணி இருக்கிறாங்க. தூத்துக்குடி பகுதியில பனிமலர் மாதாவினுடைய ஆலய விழா பெரிய அளவுல கொண்டாடப்படும். ஒட்டுமொத்த மக்களும் தருவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு போற ஒரு விழா. இந்தியா அளவுல பெரிய பிரசித்தி பெற்ற அந்த விழா பனிமலர் மாதாவுடைய விழா. அதுல சப்பரம் போகும், ஊர்வலம் போவாங்க. எங்க பார்த்தாலும் திருவிழா கோலமா இருக்கும். எப்படி மதுரையில சித்திரை திருவிழா இருக்கும், அது போல தூத்துக்குடியில பனிமலர் மாதாவினுடைய திருவிழா மிகப்பெரிய அளவுல மக்களால் கொண்டாடப்படும். இந்த திருவிழாவுக்குள்ளதான் திடீர் சிக்கல் முளைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த பனிமலர் மாதா கோயில் திருவிழா ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற தாவேகா கும்பல் வசூல் வேட்டையில இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வசூல் வேட்டையில என்ன பண்றாங்கன்னா, அந்த விழா கமிட்டி இருக்கும்ல, இந்த விழாவை நடத்துவார்கள்ல, அவங்கள போய் மிரட்டி இருக்கிறாங்க. எங்களை கேட்காம எப்படி தூத்துக்குடியில பனிமலர் மாதா ஆலய விழா நடத்த முடியும், எங்களுக்கான பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எப்பவுமே பனிமலர் மாதா ஆலய விழா நடக்கும்போது அங்க ஒரு பொருள் காட்சி நடத்துறது வழக்கம். 20 ஆண்டுகளுக்கு மேல நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டும் சவேரியானா மைதானத்துல இந்த பொருள் காட்சி திட்டமிட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த பொருள் காட்சி நடத்தவங்களையும் உள்ள போய் அட்ராசிட்டி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொருள் காட்சி நடத்துறவங்க அந்த லேடி ஒருத்தவங்க சொல்றாங்க, என் பையன் நல்ல வேலை வரல, காரை விட்டு இறங்கல, ஒருவேளை என் பையன் இறங்கி இருந்தா வெட்டி இருப்பாங்க அப்படின்றாங்க. எந்த இடத்துக்கு போய் நிக்குது பாருங்க தாவேகா. அந்த நிர்வாகியோடைய மகனும் மருமகளும் காரை விட்டு இறங்கல, உள்ளேயே இருந்தாங்க. நல்ல வேலை அவங்க உள்ள இருந்தவங்க வெளியே வந்திருந்தாங்கன்னா வெட்டி கொண்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பதற அளவுக்கு அங்க வேலை நடக்குது. பாருங்களேன். என் மகனும் மருமகளும் காரை விட்டு இறங்கி இருந்தால் அந்த இடத்துல என் மகனை என்னமாவது பண்ணிருப்பாங்க. ஒண்ணு என் பிள்ளைய வெட்டிருப்பான், இல்லைன்னா என் பிள்ளைய அடிச்சிருப்பான், ஏதாவது பண்ணிருப்பான். அவர்தான் ஆளுங்கட்சி, அவர்தான் இந்த பொருட்காட்சியை நடத்துவாராம், நாங்க நடத்தக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, அதிமுக ஆட்சியில நாங்க இந்த விழா நடத்தியிருக்கோம், திமுக ஆட்சியில நாங்க இந்த விழா நடத்தியிருக்கோம். எங்களுக்கு பெரிய அளவுல இது மாதிரியான ஒரு சூழலை நாங்க பார்த்ததே இல்ல. விழா எல்லார் ஆட்சியிலும் இருக்கும் போது இந்த விழா நடக்கத்தான் செய்யுது. ஆனா யாரு உள்ள மிரட்டல எங்களை. விழா சிறப்பா தான் போயிட்டு இருக்கோம், ஆனா இந்த முறைதான் இப்படி இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. பாருங்க. இப்ப கட்சியில நான் ஆளு ஆளு ஆளு, நீங்க எப்படி நடத்துங்க, நீங்க எப்படி நடத்துங்க. நாங்க அதிமுக பீரியட்லயும் ஒரு கட்சி நடத்திருக்கோம், திமுகலையும் ஒரு கட்சி நடத்திருக்கோம். இந்த இது நாங்க பார்த்தது கிடையாது. சார் ஒரு பிராண்ட் வைக்கணும். அப்போ ஒரு விஷயம் புரியுது. இங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா, பிளெக்ஸ் போர்டு வைக்கணும் அப்படின்னா பிளெக்ஸ் வைக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் நீங்க எங்களுக்கு அப்பம் கட்டுங்கன்றாங்க. இந்த சினிமாவில பார்ப்போம்ல, அங்க ஒரு ரவுடி இருந்துகிட்டு எது பண்ணாலும் காசு கொடுங்க அப்படின்றது. ஏற்கனவே சென்னை போன்ற பெருநகரங்கள்ல கட்டடம் கட்டுறவங்களை மிரட்டி, சிங்கம் படத்துல வரும் பாருங்க, அது போல கட்டடம் கட்டுறவங்களை எல்லாம் மிரட்டி எங்களுக்கு 50,000 கொடு அப்படின்னு அங்க போய் உட்கார்ந்து அந்த ஏழை எளிய மக்களை மிரட்டி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து தொலைக்காட்சியில அந்த பேட்டி வரைக்கும் வெளியே வந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. கட்டடம் கட்டினா, வீடு கட்டினா 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடுன்னு மாமூல் வேட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க.
இதை அடக்குறதுக்கு அண்ணனுக்கு முதுகெலும்பு இல்ல, அது வேற. இதே மாதிரி போய் செங்கல் சூளை ஓனர்கள்ட்ட போய் 1 லட்சம் கொடுன்னு மிரட்டி வெளியே வந்து அடிச்சு அவங்கள ஓட விட்டு மறுநாள் ரோட்டை மறிச்சு செங்கல் சூளை ஊழியர்களும் அந்த முதலாளிகளும் உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க பாத்திருப்பீங்க, நம்மளே வீடியோவா போட்டிருக்கோம். அப்ப தொழில் பண்றவங்க கிட்ட மிரட்டி காசு கேட்கறது, அது கல்லோடைக்கிற தொழிலா இருந்தா என்ன, செங்கச்சூளை தொழிலாளா இருந்தா, கோழி வளர்க்கறதா இருந்தா, அப்புறம் லாரி கட்டுற தொழிற்சாலை எதா இருந்தாலும் உள்ள போய் நுழைஞ்சு காசு கேட்கறது. இது அடுத்த கட்டமா வீடு கட்டினா காசு கேட்கறது. சொந்த கட்சிக்குள்ளதான் காசை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க சாதாரண மக்கள் வாழ முடியாத அளவுக்கு வசூல் வேட்டையில இறங்கி இருக்கு தாவேகா. இது தொலைக்காட்சிகள்ல நியூஸா வந்தும் இவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால இது அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துட்டு போகுது. தூத்துக்குடி போன்ற பெரிய அளவுல கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில அங்க பனிமலர் மாதா திருவிழாவை இந்துக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற பண்டிகை. அங்க எல்லாமே அந்த விழால கலந்துப்பாங்க. ஒட்டுமொத்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா ஊரும் சேர்ந்து அந்த விழாவை கொண்டாடுவாங்க. அங்க நுழைஞ்சிட்டு என்ன பண்றாங்க, பிளெக்ஸ் பேனர் வைக்கணும்னா 2 லட்சம் கொடுக்கணுமா. அதே மாதிரி டிஜிட்டல் போர்டு வைக்க விட மாட்டேன்ட்டாங்களாம். இந்த விழா குறித்த டிஜிட்டல் போர்டு வைக்க கூடாது, தொலைக்காட்சி பெட்டிகள்லாம் வச்சு நீங்க அங்கங்க விளம்பரப்படுத்த கூடாது, இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட காசு கொடு அப்படின்னு கேக்குறாங்க. யார் அவங்க அப்படின்னா ஒரு 10 பேர் உள்ள நுழைஞ்சுதான் அடிச்சிருக்கிறாங்க. நேத்து பயங்கரமா அடிச்சு சேரிகள்லாம் உடைச்சு அப்படி ஒரு கலவர வெறியாட்டத்தை ஆடி இருக்கிறாங்க. பாருங்களேன். அவரு மாவட்ட செயலாளர் 2 லட்சம் பேரம் பேசியிருக்கான். திவாகர், ஆண்டோ, அப்புறம் சாமிங் அப்படின்னு இந்த 3 பேர் தலைமையில 10 பேருக்கு மேல உள்ள நுழைஞ்சுதான் இங்க அடிச்சு எல்லாத்தையும் உடைச்சு எங்களை எல்லாம் நீ இது பண்றியா, நாங்களாம் ஆளுங்கட்சி, தாவேகாவினுடைய ஒன்றிய செயலாளர் நாங்க தான் தேர்தலுக்கு இங்க வேலை பார்த்தோம், நாங்க தேர்தலுக்கு வேலை பார்த்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்க பணம் கொடுக்க மாட்டீங்களான்றாங்க. உன் கட்சி நீ வேலை பாக்குற, உனக்கு எதுக்கு பொதுமக்கள் பணம் கொடுக்கணும்? அப்ப ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், வட்டம், சதுரம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் உள்ள வந்து நின்னுக்கிட்டு மாமூல் வேட்டையில இறங்கி இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குண்டர் சட்டத்துல அந்த தூக்கி உள்ள போடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க, குண்டர் சட்டத்தில் உள்ள போடுங்க. இவ்வளவு பெரிய விழாவில் இதுவரையும் இல்லாத ஒரு அல்சாட்டியத்தை, ஒரு சூறையாடுற வேலையை இந்த கும்பல் பார்த்திருக்கு. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, கைது பண்ணவே படல. அந்த 10 பேர் ஜாலியா வெளியே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் மிரட்டிட்டு தர்றாங்க. அப்ப இங்க என்ன சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா, கட்சிக்குள்ள காசை பிடுங்கிறது மட்டும் இல்லாம ஏழை எளிய மக்கள் எல்லாரையும் மிரட்டி கிரட்டி காசை வாங்குற அளவுக்கு துணிச்சலான ஒரு சூழலை இங்க விஜய் ஆட்சியில உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனாலதான் ஒரு பெரிய விழாக்குள்ள தலையிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு லட்சம் அதுல சம்பாதிக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு போய் நிக்குது. இவ்வளவு பெரிய விழால ஏற்கனவே இது 20 ஆண்டுகளுக்கு மேல் நடக்கிற விழா, இதுல நுழைஞ்சு காசு கொடுங்கன்னு கேட்டு அந்த நிர்வாகிகளை மிரட்டி அடிச்சு சேரெல்லாம் உடைக்கிறாங்கன்னா இதை விஜய் வேடிக்கை பாக்குறாரா? ஒரு பனிமலர் மாதா அப்படின்ற உலகளவுல பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் விழாக்குள்ள நுழைஞ்சு உங்க கட்சிக்கார ரவுடித்தனம் பண்றான். இன்ன வரைக்கும் அதை கண்டிக்கவும் இல்ல, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல, கட்சியில இருந்து அவங்கள தூக்கி எறியல, அரெஸ்டும் பண்ணல. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கட்சி, ஆனா நாங்க தூய சக்தின்னு மேடையில முழங்குவோம், பஞ்ச் டைலாக் பேசுவோம், ஆனா கீழே உழைக்கிற மக்கள் இருந்து எல்லாரையும் சுரண்டுவோம். இது எங்கெங்க போய் நிக்க போகுது? மோசமான சூழ்நிலைக்கு ஒரு உத்தரப்பிரதேசத்தை போல, ஒரு பீகாரை போல, ஒரு குஜராத்தை போல எளிய மக்களும் உழைக்கிறவர்களும் வாழ முடியாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சு. ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துல 200க்கும் மேற்பட்ட பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவுகள் பதிவாயிருக்கு. பதிவானதே இவ்வளோ. அப்ப இதெல்லாம் என்ன பண்ண போறாரு விஜய்? இல்ல எப்பயும் போல வேடிக்கை பார்த்துட்டு பொம்மை முதல்வரா உட்கார போறாரா? இல்ல இது மாதிரியான கட்சிக்குள்ள நடக்கிற அயோக்கியத்தனங்கள் எல்லாம் தட்டி கேட்டு அவங்கள தூக்கி வெளியெறிஞ்சு ஜெயில தூக்கி போடுவாரா? இதான் நம்ம கேள்வி. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு பாடமும் கூட. ஏதோ பெருசா மாற்றம் வரப்போகுதுன்னு நம்பி ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு ரோட்ல நின்று கதறிட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாடம். இங்க புல்டோசர் ஆட்சி வந்துருச்சு. அரசு கட்டி கொடுத்த வீடுகளையே இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரோட்டு கடைகளை எல்லாம் அகற்றோன்ற பேர்ல மொத்தமா கொத்து கொத்தா கடை வாங்கி ரோட்டு கடையை போட்டு நடத்திட்டு இருந்த உழைக்கிற மக்களுடைய பொருள்கள் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு டாய்லெட்டை கூட கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு. இது மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் நிக்க வைக்க போகுது. தமிழ்நாட்டு மக்கள் யோசிங்க, எவ்வளவு தரங்கெட்ட ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கோன்னு யோசிங்க.